பாஸ்தா பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். இதை சூடாக சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எப்போயும் சன்லைட்டில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் உட்காந்துருந்துட்டு வருவோம் நானும் பாப்பாவும். அந்த டைமில் அவகேடோ இது மாதிரி ஃப்ரூட்ஸ் கொடுத்தா சாப்பிட்ருவா. அதனால கொண்டு போய் ஊட்டிட்டும் வந்துடுறது. இந்த அன்சால்டட் பட்டர் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க 3+1 400 கிராம்ஸு. சரி நெய்யும் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லி இதை வச்சு ரெடி பண்ணிட்டேன். இந்த நெய் காய்ச்சறப்ப எப்பயுமே நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் காய்ச்சணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு காய்ச்சினீங்கன்னா கரிஞ்சு போயிட்டு நல்லா இல்லாமல் போயிடும். இதை அப்படியே காய்ச்சிட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தோன்னா நெய் வந்து ரெடி ஆயிரும். நான் எப்பயுமே வந்து இந்த மாதிரி சில்வர் ஜக்கில் தான் ஸ்டோர் பண்ணிக்குவேன். நானும் இந்த கண்டெய்னர்ஸு அப்புறம் இந்த கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு அதெல்லாம் எதுவுமே செட் ஆகலை. அதுவும் இல்லாமல் அது வாஷ் பண்ணவும் கஷ்டமாக இருக்குது. அது காஞ்சு நம்ம நெக்ஸ்ட்டு ரீஃபில் பண்ணவும் ரொம்ப லேட் ஆகுது. அதனால நான் 1 இயராக இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்குது. நம்ம வாஷ் பண்ணியும் வச்சாலும் சீக்கிரம் காயுது. உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.